Hello viewers, welcome back to ROM Solution. Today நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா Google Chromeல வந்து பாப்அப் விண்டோ இருக்கு. சில வெப்சைட் யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக் வந்து பாப்அப் விண்டோ வந்து ஓபன் ஆகும். அதை எப்படி பிளாக் பண்றது அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு சில வெப்சைட் நீங்க என்டர் ஆகும்போது ஆட்டோமேட்டிக் வந்து அந்த பாப்அப் விண்டோ வந்து ஓபன் ஆகிட்டே இருக்கும். சில பாப்அப் விண்டோ வந்து ஓகே கிளிக் பண்ணுங்க அல்லது இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கும். கிளிக் பண்ணிங்கன்னா ரீடைரக்ட் ஆகி நெக்ஸ்ட் பேஜ்குள்ளே போகும், வேறு வெப்சைட்டுக்குள்ளே போகும். ஸோ இந்த மாதிரி இஷ்யூ வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை எப்படி பிளாக் பண்ணுறது, கூகுள் குரோமில் வந்து ஒரு செட்டிங்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பாப்அப் விண்டோ வந்து ஓப்பன் ஆகாது. ஸோ அந்த செட்டிங்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவை பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ண பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் கூகுள் குரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ரைட் சைட் கார்னரில் மேலே செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் சைட் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து கீழே வந்தீங்கன்னா பாப்அப்ஸ் அண்ட் ரீடைரக்ட்ஸ் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து அலௌட் இருக்கும், அதை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. பிளாக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எந்த வெப்சைட் யூஸ் பண்ணாலும் பாப்அப் விண்டோ வந்து ஓப்பன் ஆகாது. பர்டிகுலர் வெப்சைட்டை நீங்கள் வந்து பிளாக் பண்ணிக்கலாம், அலோவ் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே ஆப்ஷனும் கீழே கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் ஆட் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா பிளாக் பண்ணக்கூடிய வெப்சைட்டோட லிங்க் இதில் கொடுத்தீங்கன்னா அந்த வெப்சைட்டுக்கு மட்டும் பாப்அப் விண்டோ வந்து ஓப்பன் ஆகாது. அதே மாதிரி அலோவ் கொடுத்துருக்காங்க, அது அந்த வெப்சைட்டோட லிங்கை மட்டும் அதில் கொடுத்து நீங்கள் அலோவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சூப்பரான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு உங்களை மீட் பண்ணுறேன். Until bye from ROM Solution.